கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நாளில் கூட தேவனுடைய சத்தியங்களையும் அவருடைய மகாபெரிய திட்டங்களையும் நாம் கற்றுக்கொள்வதற்காக எல்லாரும் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவன் பாதுகாத்து அவருடைய சத்தியத்தில் வழிநடத்தி நாம் இன்றைய தினத்தில் கூட நம்ம பார்க்க போற அந்த தொடர் பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலரோட வாழ்க்கை குறித்து நாம் படித்து கொண்டு வந்து நிற்கிறோம். அதுல ஏற்கனவே நாம் முதல் பாகத்தை நாம் பார்த்து விட்டோம். அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போறோம். அப்போ எங்க தந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்றால் அந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னு தான் நம்ம முதல் கடந்த வாரத்துல பார்த்தோம். அந்த பெயருக்கான பொருள் ஞாபகம் இருக்குங்களா? அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர் அல்லது அனுப்பப்பட்ட ஒருவர் என்று அதுக்கு அர்த்தமாம். அல்லது தூதுவர் அப்படின்னும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம், மெசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் இந்த உலகத்திலேயே வந்த முதல் அப்போஸ்தலன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து தான் வந்த முதல் அப்போஸ்தலர். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் கிறிஸ்துவை அனுப்பின தொட்டு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலன் என்று ஒரு பட்டம் உண்டு. இதை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இதை நம்ம கடந்த வாரமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா படித்தோம். இப்போ இன்றைய தினத்துல இதோட இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இரண்டாம் பாகத்துல ரொம்ப சிறப்பா எதை அல்லது யாரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால், இந்த உலகத்திலேயே கிறிஸ்துனால் அழைக்கப்பட்ட முதல் மனிதன். கிறிஸ்து முதல் இவரை தான் தன் மந்தைக்குள் கூப்பிடுகிறார். தன் மந்தைக்குள் சேர்த்து கொள்ளப்படுகிற முதல் சீசன், பின்பதாக அப்போஸ்தலனாக மாறப்போகிறார். ஆனா இவரை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக அன்றைய தினத்தில் அல்லது அன்றைய காலத்தில் அதோட பின்னணியை நம்ம முதல் படிச்சிடலாம். அதாவது இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட முதல் சீசனை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இதோட பின்னணியை நம்ம பார்த்து விட்டு வந்தோம் என்றால் நமக்கு இன்னும் அழகாக புரியும் தேவனுடைய சத்தியங்களையும் அவருடைய திட்டங்களையும். இப்போ அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகத்திலிருந்தே மேசியாவை குறித்துதான சத்தியம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பிரபலமாய் இருந்தது. இன்னும் சொன்ன போனா அநேகர் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்த காலம். வசனங்கள் கூட இருக்கு, நம்ம கொஞ்ச நேரத்துல வாசிக்கலாம். அதை எங்க திறந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு மரியாள் இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆலயத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவ விருத்த சேதனம் பண்ண பின்பு அந்த 2 காட்டுப்புறாவை கூட தேவனுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். அது ஒரு சுத்திகரிப்பின் பலி. இது அன்னைக்கே கொடுத்துட்டாங்களா? 8ஆம் நாளே அந்த பலியை செலுத்தினாங்களா மரியாள்? இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆலயத்துக்குள்ள கூட வரக்கூடாது மரியாள். இது பிரமாணம் இருக்கு. அப்ப எத்தனாவது நாள்னு பாத்தீங்கன்னா 40வது நாள் தான் இது நடக்குது. நம்ம எங்க போலாம்? ஒரு சட்டத்துக்கு போலாம். ஏன்னா மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் இதை செய்ய வேண்டும். வாசிக்கலாம், லேவியர் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதகஸ்திரீ இலக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். இப்ப 7 நாள் தீட்டா இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் 8ஆம் நாள் இவங்க எடுத்துன்னு போறாங்க எங்க விருத்த சேதனம் செய்வதற்கு. இப்போ 8ஆம் நாள் அந்த பிள்ளை எடுத்துன்னு போய், அதுதான் உங்களுக்கு 3ஆம் வசனத்தில் வரும், விருத்த சேதனம் செய்யணும். செய்த பின்பு அன்னைக்கே பலி செலுத்துவாங்கன்னா இல்ல, 33 நாள் காத்திருக்க வேண்டும். 4ஆம் வசனம். பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. இப்ப இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரக்கூடாது. எத்தனை நாள்? 33 நாள். முன்னாடி எவ்வளவு பார்த்தோம்? 7 நாள். அப்போ 7ஐயும் 33ஐயும் கூட்டுனா எவ்வளவு நாள் வராங்க? 40 நாள். அதனால்தான் மோசையின் சட்டம் பிரகாரம் 40வது நாள் ஆலயத்துக்குள்ள போய் சுத்திகரிப்புக்கான பலிகளை கொடுக்க வேண்டும். இதை குறித்து இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் எண்ணாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதை குறித்துதான இன்னும் மேலும் தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்போ 40வது நாள் மரியாள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சுத்திகரிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு கூப்பிட்டுன்னு வரும்போது தான் அந்த இடத்துல யார் இருக்கிறது? எருசலேம்லனா சீமோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருக்குவார். இந்த சீமோன் ரொம்ப நாளாவே காத்து நிற்குவாராம்.
ஆனா நம்மளுக்கு வசனத்துல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 2 அதிகாரம் 25 வசனத்துல, இஸ்ரேலின் ஆறுதல் வருவதற்கு காத்து கொண்டு நின்றார். இவர் ஆறுதல் வருவதற்கு காத்து கொண்டு நின்றார், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்ததுன்னு இருக்கும். ஆனா இந்த ஆறுதல் வருவதற்காக காத்து கொண்டு நின்றாருன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இது ஆங்கிலத்துல நம்ம படிச்சோம்னா, மேசியா வருவதற்கு, மேசியா வந்து இஸ்ரேலை மீட்டு கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டு நின்றாராம். ஏன் நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம்னா, மேசியா வருவார் என்று அநேகர் காத்து கொண்டு இருந்த காலப்பகுதி. அதனால தான் அங்க மரியாள் உடனே இதோ நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள். கனவில் போய் யோசேப்பு கிட்ட சொன்ன உடனே, மரியாள் கர்ப்பத்தில் இருக்கிறது தேவனோட குமாரன்னு சொன்ன உடனே யோசேப்பும் உடனே ஏத்துக்கொண்டதுக்கு எல்லாமே இது ஒரு சூழ்நிலை. இது அங்க மட்டுமல்ல, நிறைய இடத்துல இருக்கு. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, லூக்கா 2 அதிகாரம் அதுலயே அதே 38 வசனத்துல, அன்னாள்ன்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெண்ணும் என்ன பண்ணின்னு இருக்குவாங்கன்னா, எருசலேமோட மீட்புக்காக காத்து கொண்டு நிற்குவாங்க. இந்த இந்த கொழுந்தையை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேசுவாங்களாம். அந்த சமாரிய ஸ்திரீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சொல்லுவாங்க, ஆமாண்டவரே மேசியா வரவாருன்னு எனக்கு தெரியும், அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குவார். அந்த மாதிரி எல்லாரும் மேசியாவை எதிர்கொண்டு பார்த்து நிறந்த காலகட்டத்துல தான் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வரார். வனாந்திரத்தின் தீர்க்கதரிசி நம்மளுக்கு நல்லா தெரியும் யாரு? யோவான் ஸ்நானகர். இப்ப யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாருன்னா, யோர்தானோட இரு கரையிலும் போய் அவருக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்க எல்லாமே ஞானஸ்தானம் கொடுத்துன்னு வந்து நிற்குவார். யோர்தானு கிட்ட அநேக குளங்கள் எல்லாம் இருக்கும், அதாவது ஜனங்கள் போனார்கள்னா முழுகி போகாத இடம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் இவர் என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் கொடுத்து, அதுவும் முன்ன ஞானஸ்தானம்னா மனம் திருந்துற ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த ஒரு காலப்பகுதி. மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த காலப்பகுதினா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஜனங்களோட மனச கடினமா இருக்கிற அந்த மனுஷனோட இருதயத்தை பன்மையாய் மாத்தி கொண்டு நிற்கிறார். ஏன்னா பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்தா இவர்கள் கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளணும், அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இவங்க மேசியா பின்னாடி போகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்த காலப்பகுதி. இப்பதான் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பாடத்துக்குள்ள வரார். கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய காலப்பகுதி எது அப்படின்னு சொல்லி அவர் நன்றாய் அறிந்திருந்தார். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, சரியாக 30வது வயசுல, நம்மளுக்கு ஏறக்குறைய 30 வயசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஏன் ஏறக்குறைய அப்படின்னா, 30ல இருந்து அந்த 30 வயசு ஆன உடனே, அதுதான் அங்க சொல்ல வரும். இயேசு கிறிஸ்து எங்க இருக்குவார்னா கலீலியா கடற்கரை பகுதியில இருக்குவார். நான் சொல்றது ஒவ்வொன்றும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வாரம் வாரம் பார்த்து கொண்டு வந்து நிற்கிறோம் இல்லைங்களா? இது அப்படியே வாரம் வாரம் தொடர்ந்துனே வரும். நம்ம இங்க பார்த்த இந்த சில சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அடுத்த பாகத்தில் பார்க்கும்போது நான் சொல்வேன், நம்ம கடந்த பாகத்துல பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களான்னு, அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்றது. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்குவார்னா கலீலியா பகுதியில இருக்குவார். ஏன் கலீலியா பகுதி? அங்கத்தான் அவரோட ஊர் இருந்தது. நாசரேத் சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த நாசரேத் இருந்த பகுதியே கலீலியா பகுதியில தான் இருந்தார். இப்ப நேரா 30 வயசு ஆன உடனே கிறிஸ்து எதிர்கொண்டு யோர்தான் நதிக்கு வரார். நல்லாவே தெரியும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்படி தெரிஞ்சுக்கினார் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் நான் 30வது வயதுல தான் எடுக்கணும்னு? நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சத்தியத்தை அறிந்திருக்கிற நமக்கு இது நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்கள். எங்க படிச்சிருக்கிறோம்? என்னாகமம் 4 அதிகாரத்துல லேவி கோத்திரத்தோட அந்த 3 பிரிவினைகள், கெர்சோம், கோகாத், மிராரி, இவர்களை குறித்து சொல்லும் போது ஆலய வேலைக்கு இவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் 30ல இருந்து 50 வயது தொகை இருக்கிறவர்கள் தான் வர வேண்டும். ஆனா அதுலயே பாருங்க, இயேசு கிறிஸ்தோட வைராக்கியத்தை இன்னும் நம்ம பார்க்கலாம். சட்டம் என்ன சொல்லுது? 30ல இருந்து 50 வயசு. கிறிஸ்துவ 50வது வயசுல கூட வந்திருக்கலாம் இல்லையா? 45ல கூட வந்திருக்கலாம், 40ல கூட வந்திருக்கலாம், 31ல கூட வந்திருக்கலாம். ஏன் 30? அப்படின்னா அவரோட வைராக்கியம். நான் எப்போ 30வது வயசு ஆவேன், நான் எப்போ என்னை தேவனுக்காக அர்ப்பணிக்குவேன் என்று காத்து கொண்டு நின்றாராம். இதெல்லாம் கிறிஸ்துவோட சிந்தனைக்குள்ள போனா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போ எனக்கு அந்த வயதாவோ நான் தேவனிடத்தில் போய் நான் என்னோட அர்ப்பணிப்பை நான் தொடங்கணும், நான் என்னோட பலியின் ஜீவத்தை தொடங்கணும்னு சொல்லி
காத்துனே இருந்தாராம். 30 வயசு ஆன உடனே எல்லாத்தையுமே விட்டு விட்டு தேவனுக்காக தன் பணியை செய்ய கிறிஸ்து முன் வந்தார். இதுல ஒரு சின்ன நிழல் கூட நம்ம பார்க்கலாம். நாம அப்படி என்னைக்குன்னா காத்து நிற்கிறோமா? நான் எப்போ என் வாழ்க்கையை கிறிஸ்துக்காக நான் அர்ப்பணிக்குவேன், எப்போ நான் தேவன் என்னை அழைத்த அழைப்பின் ஓட்டத்தின் ஓடுவதற்காக நான் முன்னாடி வருவேன், முன் வருவேன் அப்படின்னு நான் நினைச்சது உண்டா என்னோட வாழ்க்கையில? நம்மளுக்கு இவ்வளவு சத்தியங்கள் வந்தாச்சு, எப்போ நான் என்னையே கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுக்குவேன் அப்படின்னு காத்து நிற்கிறோமா? இது எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தனைக்குள் இருக்கிறதா? அதனால தான் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதை நிறைய நேரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். நாம கூட அபிஷேகம் பெற்றுக்கொண்டு முன் வரணும். நம் பலி ரோட்டில் சிந்துற வீணான பலியா இருக்கக்கூடாது. உண்மையான தேவனத்தில் உடன்படிக்கை செய்து நாமும் நம் ஓட்டத்தை தொடங்கி ஓட வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க முன் வந்துட்டாரு. இந்த பின்னணி புரிஞ்சாதான் உலகத்தில் கிறிஸ்துனால் அழைக்கப்பட்ட முதல் சீசனை குறித்து நம்மளால் இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து நிற்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவ முன்னாடி வரார். வந்த உடனே யோவான் ஸ்தானகர் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டாரா கிறிஸ்துவுக்கு? இல்ல. என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது கேட்கிறாரு இல்லைங்களா? அப்ப கிறிஸ்து எங்கன்னா யோவானை கடிந்து கொண்டாரா? இல்ல. வாசிக்கலாம் யோவான் என்ன சொன்னாருன்ட்டு. மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இப்படி கேட்டுன்னு இருக்கிறாரா? நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல யோவான் ஸ்தானகரை குறித்து தானே நிறைய கேள்விகள் வருதுங்க. ஏன் யோவான் இப்படி கேட்கணும்? யோவானுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து இவர் தான் மேசியான்னு? ஏன்னா கேட்கிறாரு இல்லைங்களா, சொல்றாரு இல்லைங்களா, நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது? அததான் கேட்கிறாரு. அப்ப யோவானுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து தான் மேசியானா? இல்ல. ஏன்னா யோவானுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்பிச்சிருக்குவார். யார் மேல் என்னோட ஆவி வருகிறதோ அவர் தான் என்னுடைய குமாரன், அவர் தான் மேசியா. அப்ப இன்னும் யோவானுக்கு உறுதி ஆகவில்லை. அப்ப எப்படி தெரியும் யோவானுக்கு? ஒன்றும் இல்லைங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் சகோதரர்கள், அதாவது கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரர்கள். இதுக்கு நீங்க லூக்கா 1:36 நீங்க எடுத்து நீங்க பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி சகோதரத்துவத்துக்குள்ளவே இருக்கிறாங்க. யோவானுக்கு கிறிஸ்துவை குறித்து தானே எல்லா விஷயமும் நல்லா தெரியும். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இவங்கெல்லாம் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போறது வழக்கம். போவாங்களா? எல்லா யூதர்களும் போவாங்க. அவங்க போகும்போது தனித்தனியாகலாம் போக மாட்டாங்க. சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கூட்டமாய் போய் எருசலேமை பண்டிகை முடித்து கொண்டு விட்டு மீண்டும் குடும்பமாக எல்லாருமே வீடு திரும்புவார்கள். அதாவது கூட்டமா போய் கூட்டமா வருவாங்க. கிறிஸ்து 12 வயசுல ஆலயத்தில் காணாமல் போய் அவர் அந்த இடத்துல இருக்கிற நல்லா படித்து கொண்டு நிற்கிறவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டு கிறிஸ்துவோட புரிதலெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார் இல்லைங்களா? இதெல்லாம் யோவானுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? நல்லா தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து வளர்ந்துன்னு வரும்போது யோவானும் கிறிஸ்துவும் பேசி இருக்குவாங்களா? பேசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பேசியிருக்குவாங்க. என்ன பேசியிருக்குவாங்க? நான் அந்த இடத்துக்கு போனேன், இது நல்லா இருந்துச்சு, நான் அந்த ஊருக்கு போனேன், எவ்வளோ அருமையா இருந்தது அப்படி சொல்லியிருக்குவாங்களா? அல்லது தேவனோட வசனங்களை பேசியிருக்குவாங்களா? வசனம் தான். இதுக்கு ஆதாரம் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலான்னு. அப்ப யோவானுக்கு கிறிஸ்துவை பத்தி நல்லா தெரியும். இவர் மனம் திருந்த வேண்டிய அவசியம் இல்ல. இவர் என்ன தப்பு பண்ணாரு? என்னை காட்டிலும் இவர் தான் மேலானவர்ன்ற ஒரு புரிதல் யோவானுக்கிட்ட இருக்கு. எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, அதே 15 கிறிஸ்து சொல்வார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கு என்றாராம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை யோவானுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் வழி விடு, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால எல்லா நீதினா மோசையின் சட்டங்கள், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை நீதி என்றும் சொல்லப்படும். இந்த நீதியை நிறைவேற்றுவது நம்ம 2 பேருக்குமே ஏற்றதா இருக்குதுனாரா. உடனே வழி விட்டாரா. அப்போ யோவான் என்ன புரிஞ்சிருக்கிறார்னா, கிறிஸ்து பேசின இந்த வசனம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயோ இருக்கு, அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இவங்க 2 பேருமே என்ன பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுன்னு பாத்தீங்கன்னா, வசனங்கள். நாம் சகோதர சகோதரிகள் சந்திக்கும் போது எதை பேசுகிறோம்? பிறனை பத்தியா, உலகத்தை பத்தியா, வசனத்தை பத்தியான் என்றும் கூட இந்த காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டும்.
இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வழி விடுறார், கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுக்கிறார். எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து மேல் தேவனோட ஆவி இறங்குகிறது. இந்த கிறிஸ்து மேல் தேவனோட ஆவி இறங்குகிறது இல்லைங்களா, இது பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதுல இயேசு கிறிஸ்துவை தாசன் என்று சொல்லியிருக்கும், ஆங்கிலத்துல சர்வெண்ட் என்று பேசியிருக்கும். வாசிக்கலாம், ஏசாயா 42 1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இது யாரை பத்தி சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து பத்தி தான். அந்த 42 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையும் 2 வருகைக்கான தீர்க்க தரிசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்துவோட பலியை குறித்து கூட பேசப்படும். ரொம்ப சின்ன வார்த்தையில ஒளிச்சு வச்சிருக்கிறார். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல என் தாசன், இதெல்லாம் நம்ம விசுவாசத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வசனங்களோட அர்த்தம் எல்லாம் நம்மளுக்கு புலப்பட்டே இருக்காது. ஏன்னா தாசன் என்றால் வேலைக்காரன் என்ற அர்த்தம். இத பிதாவாகிய தேவன் சொல்றாரா, என்னோட தாசன். யாரு? கிறிஸ்துவை குறித்து பேசினிருக்கிறார். ஆமாங்க. அதனால்தான் மோசே சொல்லுவார், என்னை போல் ஒருவரை உங்கள் மத்தியிலிருந்து எழுப்புவார், உங்கள் சகோதரர்கள் மத்தியில் எழுப்புவார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பட்டங்கள் இருக்கு. அதுல தாசன் என்றும் ஒரு பட்டம். அவர் மேல் தேவனோட ஆவி வந்ததா, இது ஏற்கனவே இயேசுல சொன்னார். இப்போ கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே இதுல நமக்கு ஒரு 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 புது விஷயம் புரிஞ்சு கொள்வதற்கு, வானங்கள் பரலோகம் திறக்கப்பட்டது அல்லது வானங்கள் திறக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கிறோமா? அந்த வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். மார்க்கு 1 10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். தேவனோட ஆவி புறாவை போல் கிறிஸ்துவ மேல் இறங்குகிறது. ஆனா அதுல நாம பார்க்க போற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, வானம் திறக்கப்பட்டது. அந்த வானம் திறக்கப்படுதுன்னா என்ன? வானங்கள் திறந்து அப்புறமா வானத்துக்குள்ள இருந்து வந்துச்சா? இதுல நிறைய இருக்குதுங்க. இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கினாலே நம்ம நிறைய அர்த்தத்துக்குள்ள போகலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 2 3 மட்டும் பார்க்கலாம். இந்த வானம் திறக்கப்படுற மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தில் திரை சீலை திறக்கப்படும். கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன தேவன் என்ன காமிக்கிறார்னா, இனி பரலோகத்துக்கும் மனிதர்களுக்கும் ஒரு கதவு, ஒரு வாசல் திறக்கப்படுது. நீங்கள் வரலாம். இது மட்டுமல்ல, இன்னும் இந்த வானம் திறக்கப்படுதுன்னா வசனத்தை வைத்துக்கொண்டு எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைத்தா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்துக்கு போயிட்டாரா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே அதே பரிசுத்த ஆவியை கொண்டு கிறிஸ்து வனாந்திரத்தில் 40 நாள் இரவும் பகலும் இருக்கிறார். சாப்பிடுறது இல்லை, எதுவுமே சாப்பிடுறது இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து 40 நாள் ஏன் இங்க சாப்பிடல? இதையும் நாம் படிச்சிருக்கிறோம். அவர் சாப்பிட பிடிக்கல, அவ்வளவுதான். அவருக்கு சாப்பிட்றதுக்கு நேரத்தை வீணாக்க பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற இடம் வனாந்திரம். இப்ப இந்த வனாந்திரத்துல எவ்வளவு பேரு கடைகளை திறந்து வைத்து உணவை விற்று கொண்டிருக்குவார்கள்? யாருமே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து சாப்பிட வேண்டும் என்றால் மீண்டும் எங்க போகணும்? மீண்டும் பட்டணத்துக்குள் போனோம். இப்போ பட்டணத்துக்குள்ள போய் மீண்டும் வனாந்திரத்துக்கு வந்து மீண்டும் பட்டணத்துக்குள்ள போய் இது வீண். அவர் நினைச்சுக்கினாரு, நான் தேவனோட இங்கே இருக்கிற, எனக்கு சாப்பாடு முக்கியம் அல்லன்னு கருதுனாரா. அதனால்தான் இவர் பின்னாடி வந்து சொல்வார், மனுஷன் அப்பத்தினால் மற்றும் அல்ல, தேவனோட வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பான். இதை ஜெயிச்சு வந்து காமிக்கிறார். சரி, இங்க என்ன பண்ணின்னு இருந்தார் 40 நாள்? அதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த வானங்கள் திறக்கப்பட்டது, அதை தேடத்தானே வந்தாங்க. இங்க என்ன பண்ணாரு 40 நாள்? என்ன பண்ணின்னு இருந்தார்? தெரியல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? வசனம் தான் நம்மளுக்கு சொல்லணும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த மாதிரியே பழைய ஏற்பாட்டுல தேவன் 2 இடத்துல ஒரு நிழலை வச்சிருக்கிறார். அந்த நிழலை நாம் பார்த்தோம் என்றால், வானங்கள் திறக்கப்பட்டது என்றால் என்ன? 40 நாள் கிறிஸ்து வனாந்திரத்தில் என்ன செய்து கொண்டு இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். எங்க போலாம்? பழைய ஏற்பாட்டுக்கு போலாம். இதே மாதிரி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு. உங்களுக்கும் நல்லா தெரியும், படிச்சிருக்கோம். ஒரு க்ளூ கொடுக்குற, எசேக்கியேல் ஞாபகம் இருக்கா? எசேக்கியேலை கேட்டவர்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, இவரை சிறைக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்ப பாபிலோன் தேசத்துல இருக்கிறாரு. அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கும் போது எசேக்கியேலுக்கும் வானங்கள் திறக்கப்படும். வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 1 1.
30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இப்ப எசேக்கியலுக்கு இதே மாதிரி நடக்குது. எத்தனாவது வருஷம்? 30வது வருஷம். கிறிஸ்துவுக்கு எத்தனாவது வயசு? 30வது வயசு. யோர்தான் இருக்கு, இது எசேக்கியல் இருக்கிறது எந்த இடம்? கேபார் நதி. கிறிஸ்து இருக்கிறது எந்த இடம்? யோர்தான் நதி. எசேக்கியலுக்கு வானங்கள் திறக்கப்படுது, கிறிஸ்துவுக்கும் வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்ப எசேக்கியல் என்ன பார்த்தாரா? வானங்கள் திறந்த உடனே தேவ தரிசனங்களை கண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு வானங்கள் திறக்கப்பட்டது என்றால் கிறிஸ்து எதை கண்டிருக்க வேண்டும்? தேவ தரிசனங்கள். இதை இன்னும் உறுதிப்படுத்தலாம். 40 நாள் இவர் வனாந்திரத்துக்கு போன மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் மோசே 40 நாள் போய்விடுவார். போறாரா? மோசேக்கு 40 நாள் தேவன் என்ன காட்டினாரு அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தோட திட்டங்கள், தன் ஆலயத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் மோசே எதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்துல தேவனோட இருக்கிறார்னா, தேவன் கிறிஸ்துக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்குவார்? இந்த பூமியில் கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலைகள், பூமியில சபையாகிய சரீரத்தை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், அடுத்து என்னென்னலாம் செய்யணும். இதனால தான் கிறிஸ்துவுக்கு தேவனை விட்டு போக மனசே இல்லை. இதை கிறிஸ்துவே சொல்றாரு. நான் ஒன்றாய் சொல்லாமல் என் பிதாவிடத்தில் எதை கேட்டேனோ அதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நிறைய தடவை பிதா கிட்ட போய் தனிமையில ஜெபம் பண்ணுவார். பிதா சொல்வார் இதெல்லாம் செய்யின்ட்டு. அதை கிறிஸ்து தன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதனால தான் இவரும் போறார். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இப்ப அடுத்து இந்த 3 சோதனைகளை கடந்து வந்த உடனே இயேசு கிறிஸ்து நேரா இப்ப 2 சுவிசேஷத்துக்குள்ள நம்ம 4 சுவிசேஷத்துக்குள்ள பார்க்கலாம். ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நீண்ட பாடம் இன்னைக்கு பார்க்க போறது. அதனால கொஞ்சம் வேகமா தான் நான் போயின்னு இருக்கிறேன். கிறிஸ்துவோட 3 சோதனைகள் வருது இந்த வனாந்திரத்துக்கு அப்புறமா 3 சோதனைகள். இந்த சோதனைகள் நடந்த உடனே மத்தேயு சுவிசேஷமும் மார்க்கு சுவிசேஷமும் எங்க போவோன்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்தானகர் சிறைக்கு போன பகுதியே பேசும். நான் சொல்றது இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவோட இந்த 40 நாள் வனாந்திரம் முடிஞ்சு 3 சோதனை முடிஞ்ச உடனே மத்தேயு சுவிசேஷமும் மார்க்கு சுவிசேஷமும் எதை குறித்து பேசும்னா, யோவான் ஸ்தானகரை கைதி செய்த சம்பவத்தை பேசும். லூக்கா சுவிசேஷம் எதை பேசும்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கலீலியாவிடத்தில் போய் பிரசங்கம் பண்றத பேசும். ஆனா யோவான் சுவிசேஷம் மட்டும் தான் அப்போஸ்தலர்களை அழைக்கிற சம்பவத்தை பேசும். புரியுதுங்களா? இப்ப நம்ம எங்க போலான்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் முடிச்சு சோதனை ஜெயிச்சு வந்த பின்பு தான் தன் சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். நான் அப்போஸ்தலர்கள்னு சொன்னது சீசர்கள் தான் பின்னாடி அப்போஸ்தலர்களாய் மாறுவார்கள். இப்ப நம்ம இன்னொரு பின்னணிக்குள்ள நம்ம போக போறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்துல இருக்கிறார், சோதனையை மேற்கொண்டு இருக்கிறார், தேவனோட தொடர்புல இருக்கிறார். யோவான் ஸ்தானகர் தன் பணியை செய்து கொண்டு நிற்கிறார். அதாவது மனம் திருந்துங்கள் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்து நிற்கிற காலப்பகுதி. அப்போ இந்த பரிசேயர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரிசேயர்கள் சொல்றதோட யூதர்களோட மூப்பர்கள் அப்படி சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்தில் இருக்கிற வேலைக்காரர்களும் சில ஆசாரியர்களையும் யோவான் இடத்தில் அனுப்புவார்கள். போய் கேட்குவாங்க, யோவான் நீர்த்தாவா மேசியா, நீ எப்படி ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிற, நீர்த்தாவா மேசியான். அப்ப யோவான் பழைய ஏற்பாட்டோட வசனத்தை பேசுவாருங்க. ஏசியா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட தீர்க்க தரிசனத்தை யோவான் எடுத்து பேசுவார். இவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க. தங்களிடத்தில் இருந்த தேவ வசனங்களை அதை எடுத்து சொல்வார். வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவரோட சத்தம் நான் தான், கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணின்னு இருக்கிறேன்னு பேசிடுவார். இந்த சம்பவம் நடந்துரும். இது நடந்த உடனே இயேசு கிறிஸ்து வருவார். இப்போ புரியுதுங்களா நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம்னு? இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல இருக்கிறார், யோவானித்த பேசுறாரு. பேசி அடுத்த நாள் கிறிஸ்துவுக்கு அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்த நாள் கிறிஸ்து அப்படியே யோவான் பக்கம் வருவார். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்குவார் அந்த இடத்துல. இப்போ யோவான் உடனே என்ன பண்ணுவார்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து நிற்கிறார் எனக்கு பின்பதாக, என்னிலும் அவர்தா பெரியவர்ன்ட்டு, அவர்தா இவர்ன்னு சொல்லி யாருக்கிட்டயோ சொல்லி நிற்குவார், யாருக்கிட்டயோ பேசுவார்.
யாருக்கிட்டன்னு தெரியாது. ஆனா யார்கிட்டயோ சொல்லின்னு இருக்குவார், இவர் தான் அவரு, இவர் மேலதான் பரிசுத்தாவி இறங்குனது, தேவன் எனக்கு உறுதிப்படுத்தி காமிச்சாருன்னு இவர்கிட்ட சொல்லின்னு இருக்குவார். ஆனா யாருக்கிட்ட சொல்றாருன்ட்டு நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறது இல்ல. இப்ப கிறிஸ்துவும் கிளம்பி போயிடுறாரு, யோவானும் சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. மீண்டும் அடுத்த நாள் திருப்பி வருவார் கிறிஸ்து. மீண்டும் யோவான் இருக்கிற பகுதியில வருவார். இப்ப யோவான் என்ன பண்ணுவார்னா, யாரிடத்தில் அந்த முந்தைய நாள் கிறிஸ்து வந்திருக்காரு இல்லைங்களா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, யாருக்கிட்ட சொல்றாருன்ட்டு அடுத்த நாள் தான் தெரிய வரும். திருப்பி அடுத்த நாள் கிறிஸ்து வருவார். வரும்போது இப்ப யோவான் யாருக்கிட்ட அந்த செய்தியை சொன்னாருன்னு வசனத்துல இருக்கு, வாசிக்கலாம். அதுல யோவான் 1 அதிகாரம் 35 மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது. இப்ப யாருக்கு இருக்குதுங்களா? 2 சீசர்கள் இருக்கிறாங்க. அப்ப யோவான் யாரிடத்தில் பேசி இருக்கிறாருன்னா 2 சீசர்கள்ட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? 36 இயேசு போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்றார். அப்ப யாருக்கிட்ட சொல்றாரா? 2 சீசர்கள்ட்ட சொல்றார். இப்ப இந்த 2 சீசர்களும் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரிஞ்ச உடனே இவர்கள் யோவானை விட்டு கிறிஸ்து பின்னாடி போறாங்க. 37 அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எப்படி போக முடியும்? யோவான் சொல்றாரு, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினா, யோவானு கூட இருக்கிற 2 சீசர்கள் விட்டு போயிட்டாங்களாம் யோவான. போக முடியுமா? அதுக்கு யோவான் அமைதியா இருக்குவாரா? என்னப்பா நீங்க என்னை விட்டு இவ்வளோ நாளா உங்களுக்கு கூட நான் இருந்தேன், என்னை விட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்ட்டு யோவான் யோசிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. என்ன நடக்குதுன்னா, யோவான் சொல்லினே வந்திருக்கிறாருங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் தான் மேசியா, அவர் தான் தேவனின் குமாரன், அவர் தான் என்னிலும் பெரியவர், அவர் வந்தார்னா நீங்கோ அவர் கூட போயிடணும். அதனால தான் இவங்க கீழ்ப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் கிறிஸ்து அழைத்த முதல் சீசன். அதை தான் பார்க்க வந்து இருக்கிறோம். இதை எங்கேயாவது யோவான் இந்த மாதிரி பேசி இருக்கிறாருன்னா பேசி இருக்கிறாருங்க பின்னாடி. இந்த 2 சீசர்களா போய் சேர்ந்த பின்பு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்து நிற்குவார். அப்போ யோவானுக்கிட்ட இன்னும் நிறைய சீசர்கள் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ராபி நீர் சொன்னீரே இவர் தான் மேசியா என்று, அவர் என்ன பண்ணின்னு இருக்கிறாருன்னா ஞானஸ்தானம் கொடுத்து நிற்கிறாருன்ட்டு. அப்போ யோவான் பதில் சொல்வாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னாரா. இதை இதை யோவான் முன்னாடியே அவங்க சீசர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் தான் என்னிலும் பெரியவர், அவரை உங்களுக்கு அடையாளம் காமிக்கும் போது நீங்க என்ன பண்ணிடணும்? போயிடணும். முதல் நாள் காமிக்கிறார், இவர் தான் தேவனின் தேவனோட ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர்னு சொன்ன உடனே 2 பேர் கேட்டுக்கினாங்க, அந்த 2 சீசர்கள். கிறிஸ்து மீண்டும் அடுத்த நாள் வந்த உடனே திருப்பி சொல்றாரு, நான் சொன்னேன் இல்லையா, வந்துட்டார் பார் இவர். சொன்ன உடனே இந்த 2 பேரும் யோவானை விட்டு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போறாங்க. இந்த 2 பேர் யாரு தெரியாது. 2 பேர் போறாங்க. இப்ப போயின்னு இருக்கிறாங்க, பின்னாடியே போறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், பின்னாடி திரும்பி பாக்குறாரு. இந்த 2 பேர் என்னை பின்தொடர்ந்து வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் பின்னாடி வரீங்கன்னு கேட்கிறார். கேட்ட உடனே இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு தெரியுங்களா கூப்பிட்டாங்கோ? போதகரேன்னு கூப்பிட்டாங்க. வாசிக்கலாம், யோவான் 1 அதிகாரம் 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்னை என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். உடனே ஏத்துக்குனாங்களா. இந்நாள் வரைக்கும் யோவான் ஸ்தானகர் தான் இவர்களுக்கு போதகராயிருந்தார். ஆனா இனிமேல் இவர்கள் கிறிஸ்துவை போதகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இதுக்கு பின்னணி யார் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும்? யோவான் நல்லா சொல்லியிருக்குவார் சத்தியத்தை. இவர் தான் உங்களுக்கு போதகர், என்னிலும் இவர் தான் பெரியவர். உடனே ஏத்துக்குனாங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன உடனே கிறிஸ்து சொல்றாரா, சரி வா. இவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்கோ அப்படின்னு கேட்கறாங்க. அதுல 39 நீங்க படிச்சீங்கன்னா அது கிறிஸ்து சொல்வார், சரி வா வந்து பாருன்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 4 மணி அளவுல இவர்களை கூப்பிட்டுன்னு போயிடுறார். இயேசு கிறிஸ்து எங்க தங்கின்னு இருக்கிறாங்களோ அங்க கூப்பிட்டுன்னு போய் இந்த 2 பேரும் கிறிஸ்துவோடவே அந்த நாள் முழுவதும் அங்கே தங்கிடுறாங்க, கிறிஸ்து கூடவே இருக்குவாங்க. இந்த 2 சீசர்ல ஒரு சீசருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் இந்த இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு நான் என் சகோதரனுக்கு சொல்லணும்ன்ட்டு ஒரு ஒரு மன சிந்தனை இருந்துச்சு. இப்ப இந்த 2 பேர் யாருன்னு தெரியல இல்லைங்களா. இந்த 2இல் ஒருவர் யாருன்ட்டு வசனமே நம்மளுக்கு சொல்லும். 40 வசனம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அப்போ அந்திரேயா முதல் முதல் யாரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அல்லது யாரிடத்தில் சீசனாய் இருந்தாருன்னா யோவான் ஸ்தானகர்கிட்ட சீசனாய் இருந்தவர் இப்போ கிறிஸ்துவுக்கு சீசனாய் மாறுறார். ஆனா அந்திரேயாக்கு என்ன மனசு? இந்த செய்தியை என் சகோதரனுக்கு நான் போய் சொல்ல வேண்டும். அப்போ இந்த உலகத்திலேயே கிறிஸ்து அழைத்த முதல் சீசன் யார் தெரியுங்களா? அந்த 2வது சீசனும் இருக்கிறாரு. அவர் யாருன்னு இன்னைக்கு பார்க்க மாட்டோம். முதல் சீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்திரேயா. இவரை குறித்து தான் நாம் இன்னைக்கு ஒரு தொடர்ச்சியா நம்ம போக போறோம். இந்த அந்திரேயா யாரு? இவங்கெல்லாம் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அந்திரேயா இருந்த இடம் பெத்சையடா. அங்கதான் இந்த மீன் பிடிக்கிற இடம் இருந்தது. பெத்சேடா எங்கன்னு பாத்தீங்கன்னா கலீலியா கடற்கரை இருந்தது அல்லவா, அந்த இடத்துல தான் பெத்சேடான்ற ஒரு சின்ன பட்டணமும் இருந்தது. அங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா மீன் பிடிச்சு கொண்டு இருந்தார்கள். அந்திரேயா யோவான் ஸ்தானகர்கிட்ட ஏற்கனவே பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்திரேயாவுக்கு சத்தியத்தை பற்றின பற்று இருக்கு. ஏன்னா மனம் திருந்தி அவங்க ஞானஸ்தானத்தை எடுத்துக்கணும். இதுதான் யோவானோட பிரசங்கம். அன்னைக்கெல்லாம் யோவானோட பிரசங்கத்தை இன்னும் சொல்ல போனா சாகடிச்சிருக்குவாங்க யோவானை பார்த்து. ஏன்னா யோவான் இவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டு ரொம்ப நியாய தீர்ப்பு மாதிரி பேசியிருக்குவார். ரொம்ப நியாயமா தான் பேசியிருக்குவார். நீங்க எப்படி தப்பிச்சு கொள்ள முடியும்? உங்களால தப்பிக்கலாம் முடியாதுன்னு. அந்த மாதிரி பரிசேயர்களை குறித்து யாருன்னா பேசினாங்கன்னா அவங்கள பிடிச்சுன்னு காவல்ல வச்சிடலாம், அவங்கள கல்லெறிஞ்சு கூட சாகடிக்கலாம். ஆனா யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிறாரு. யோவான் தீர்க்கதரிசி என்று எல்லாருமே ஏத்துக்குனாங்கோ. ஏன்னா யோவானோட பிறப்பு, இதோட பின்னணி இருக்கு. ஆனா அங்க போன டைம் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா யோவான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கப்ரியேல் தூதனோட செய்தியை கேட்டு தன் தகப்பன் வாயடிச்சு போயிருக்குவார் இல்லைங்களா, அதாவது பேச முடியாத இருக்குவாங்க இல்லைங்களா. இந்த செய்தியெல்லாம் அன்னைக்கு எல்லாருக்குமே பரவி இருக்கும். இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவங்களாம் அமைதியானாங்க. இப்போ அந்திரேயாவுக்கு தேவனை பற்றின வேலை செய்வதற்கு ஈடுபாடு அதிகம். பாருங்க, இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல நல்ல பண்புகள். அதனால யோவானுக்கிட்ட இவர் சேர்ந்து கொண்டு நிற்கிறார். இப்போ அந்திரேயாவுக்கு செய்தி தெரிஞ்சாச்சு, இவர் தான் மேசியா, நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா வந்தாச்சு, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா வந்தாச்சுன்னு சொன்ன உடனே அந்திரேயா அமைதியா இருக்கு இல்லையா, எனக்கு கிடைச்ச சத்தியம் நான் என் சகோதரருக்கும் சொல்லணும்னு சொல்லி அந்திரேயா தான் அங்க பேதுருவே கூப்பிட்டுன்னு இயேசு கிறிஸ்துக்கு அறிமுகம் படுத்தி வைக்குவார். அவ்வளோ ஒரு நல்ல பண்பு இருந்ததா. வாசிக்கலாம் அதிலே 41ஆம் வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இப்ப நேரா அந்திரேயா சீமோனு கிட்ட போறாரு. சீமோனு கிட்ட சொல்றாரு மேசியாவை கண்டோன்னு. கூப்பிட்டுன்னு வந்துடுறாருங்க, கையோட வேற சொல்றது இல்ல, கூப்பிட்டுன்னு வா, நீ பாரு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும்னு சொல்லி சீமோனை கூப்பிட்டுன்னு இயேசு கிறிஸ்து கிட்ட கூப்பிட்டுன்னு வருவார். இப்பதான் இயேசு கிறிஸ்து சீமோனுக்கு கேயப்பா என்று பேர் மாத்துவார். இத பவுல் தான் கூப்பிடுவார் கரெக்டா. கேப்பா என்றால் பேதுரு என்று அர்த்தம். இப்பதாங்க இவருக்கு பேதுருன்ற பேரே வருது. அது வரைக்கும் சீமோன் சீமோன் தான் இருந்தது. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, நீ கேயப்பா என்று அழைக்கப்படுவார் அப்படின்வார். இந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம அப்படியே நிக்க வைக்குவோம். ஏன்னா அடுத்த வாரம் இங்கிட்ட தொடங்குவோம், இன்னும் முடியல. ஆனா இந்த யோவான் 1:42 இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த வாரம் ஒரு தொடர்ச்சி வரும். ஏன்னா சீமோனை, அதாவது சீமோன்ற பேதுருவை அந்திரேயா கூப்பிட்டு அறிமுகம் படுத்திட்டாரு இல்லைங்களா. அப்போ இப்பவே இவங்க 2 பேருமே பின்தொடர்ந்து போயிருக்கணும் கிறிஸ்துவுக்கு. ஆனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்க பின்தொடர்ந்து இவங்க போறது இல்லை, அதாவது பேதுரு போறது இல்லை. ரொம்ப குறிப்பா மீன் பிடிக்கிறதுக்கு போயிடுறாரு. இயேசு கிறிஸ்து மீண்டும் பேதுருவை தேடி போறார். ஏன் இந்த மாதிரி நடந்தது? அப்போ பேதுருவுக்கு மேசியான்னு தெரிஞ்ச கூட ஏன் மீன் பிடிக்கிறதுக்கு போனாரு? சரி, கிறிஸ்து தான் மேசியான்னு தெரிஞ்ச உடனே மீன் பிடிச்சுன்னு இருக்கு, மீனெல்லாம் கெடிச்ச பின்பு தான் ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போகும்னு சொன்னாரு. அது வரைக்கும் இவருக்கு தெரியலையா, உணரலையா? அப்பனா ஏதோ ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது என்பதை நாம் பேதுருவை குறித்து படிக்கும் போது பார்க்கலாம். பேதுரு வராரு, அந்திரேயா பேதுரு கூப்பிட்டுன்னு வராரு, கிறிஸ்துக்கு அறிமுகம் படுத்துறாரு, இதோட முடியுது. பேதுருக்கு அடுத்து என்ன நடக்குது நமக்கு தெரியல. வரலாம் பேதுரு கிட்ட. இப்போ என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்திரேயாவை தொடர்ந்து நம்ம போகலாம். இப்போ இந்த பகுதியில இருந்து அந்திரேயாவை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ அந்திரேயா என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிறார். நிறைய இடத்துல அந்திரேயா இருக்கிறார். ஆனாலும் நமக்கு வேதத்தில் அந்திரேயாவை குறித்து ரொம்ப குறைவான இடத்துல மட்டும் தான்
பதிவாயிருக்கு. அதிகமா இல்ல, குறைவான இடத்துல மட்டும் தான் பதிவாயிருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் அந்திரேயாவை குறிச்சு பேசப்பட்டிருக்கு, அந்திரேயாவோட வாழ்க்கையில இருந்து நமக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு என்ன பாடம், அவரிடத்துல நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம், இப்படி பார்த்து தான் நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். இப்போ அடுத்து அந்திரேயாவை இந்த இடம் வருது இல்லைங்களா, அதாவது அந்திரேயா போய் பேதுருவை கூப்பிட்டுன்னு வந்து அறிமுகம் படுத்தின பின்பு எங்க அந்திரேயா குறித்து அடுத்து எங்க பேசப்படுதுன்னா, மீன் பிடிச்சுன்னு இருக்குவாங்க இல்லைங்களா, அங்க போவோம். ஆனா மீண்டும் அந்த மீன் பிடிக்கிற சம்பவத்தை நாம் இன்னைக்கு பார்க்க மாட்டோம். எது, கிறிஸ்து போய் சொல்றாரு, உங்கள் வலைகளை, உங்கள் படகுகளை எல்லாத்தையும் விட்டு வாங்கோ, என் பின்னாடி வாங்கோ, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துகிறேன் சொல்றாரா? எப்படி ஒரு மனிதனால் எல்லாத்தையும் விட்டு வர முடியும்? நாம கூட இன்னைக்கு ஒன்ன வேணாங்க, நான் சொல்றேன் உங்களை எல்லாத்தையும், நீ வீடை விட்டு எல்லாத்தையும் நிலத்துல எல்லாத்தையும் விட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னா வந்துருவோமா? நானே வந்துருவேனா? வரமாட்டேன். எந்த தைரியத்திலும் இங்க வந்தாங்க? இதோட பின்னணி என்ன? இது எல்லாமே அடுத்த வாரம் தான். சரி, இப்போ அந்திரேயாவோட அடுத்த பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதத்தில் அந்திரேயா வரார். எந்த அற்புதம்னா, கிறிஸ்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த 5000 பேர் அவர்களுக்கு உணவை கொடுக்கிற அந்த சம்பவம். அப்போ அந்த இடத்துல அந்திரேயா ஒரு பெரிய வேலையை செய்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து இவர் செய்ய போற அற்புதம் என்னான்னு. ஆனா அந்த இடத்துல சாப்பாடே இல்லை. இப்ப பிலிப்பை கூப்பிடுறார். பிலிப்பு, இப்படி இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கலான்னு. இது நம்ம அந்த 2 அற்புதத்துல பார்த்திருக்கோம். அப்ப பிலிப்பு சொல்வாரு, ஆண்டவரை 8 மாசம், அதான் அவர் சொல்ற கணக்கு, அவ்வளோ நாள் வேலை செய்தாலும் கூட என்ன கிடைக்காது, இவர்களுக்கு திருப்தியாய் நம்மளால் உணவை கொடுக்க முடியாது, சாப்பாடை கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ அந்திரேயா வருவார். இந்த இடத்துல இந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் இருக்கிறது கண்டுபிடிச்சிருந்து யார் தெரியுங்களா? அந்திரேயா தான். அவர் தான் வந்து கிறிஸ்துவிடத்தில் சொல்வாரு, இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறாரு, அவரிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் இருக்குதுன்னு கூப்பிட்டு வந்து நிக்கேக்குவார். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, அடுத்த வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அவருக்கு தெரியாது என்ன அடுத்து நான் நடக்குதுன்னு தெரியாது, ஆனாலும் இங்க உணவு இருக்கு எடுத்துன்னு வர்றாரு. அந்த உணவை வைத்து கொண்டு தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு உணவை கொடுக்கிறார். அப்போ அந்திரேயா கிறிஸ்து செய்ய போற ஒரு அற்புதத்துக்கும் இவர் ஒரு சின்ன காரணமா இருக்கிறார், சின்ன கருவியா இருக்கிறார் அப்படி சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்திரேயா பத்தி அதோட முடியுது. ஆனா இன்னொரு இடத்துலயும் இருக்கு, கிறிஸ்துவின் கடைசி பயணம், ஓசானா. இயேசு கிறிஸ்துவை ஓசானா பாடிக்கொண்டு எருசலேமுக்குள்ள கூப்பிட்டுன்னு போகும்போது அன்றைய தினத்தில் அநேக கிரேக்கர்கள் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்களாம். ஏன் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுன்னே வந்தாங்க. எப்படி தெரியுங்களா, கிறிஸ்துவை பத்தின பெயர் அதிகமாய் பிரபலமானது லாசரஸோட உயிர் தெழுதல். நிறைய பேர் வந்தாங்களாம். ஏன் வந்தாங்கன்னா, லாசரஸ் உயிரோட வந்திருக்கிறாரே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதனாலேயே அங்க இருந்த பரிசேயர்கள்லாம் லாசரஸை சாகடிச்சணும்ட்டு ரொம்ப துடிச்சாங்களாம். ஏன்னா லாசரஸ்னால இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் பின்பற்றி போறாங்கோ, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலன்னு பெரிய தலைவலி. இப்போ இந்த பஸ்கா பண்டிகைக்கு அநேக கிரேக்கர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கிரேக்கர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடத்தோட முடிவுல இந்த கிரேக்கர்களை குறித்து ஒரு சின்ன லிங்க் நம்மளுக்கு வரும். நிறைய கிரேக்கர்கள் வந்திருந்தாங்க. இந்த கிரேக்கர்கள் வந்து என்ன கேட்குவாங்கன்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு. ஆனா எப்படி போய் சந்திக்கிறது, இவ்வளவு பெரிய கூட்டம், கிறிஸ்துவை மேசியா ராஜா மாதிரியெல்லாம் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறாங்க, உடனே நேரா போக முடியாதுன்னு சொல்லி பிலிப்பு இருக்குவார், பிலிப்பு கிட்ட போவாங்க. பிலிப்பு கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்குவாங்க, எப்படியாவது எங்களை மேசியாவிடத்தில் கூப்பிட்டுன்னு போய் பேச வைங்கன்னு. பிலிப்பு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பிலிப்பு அந்திரேயா கிட்ட வருவார். அந்திரேயா கிட்ட வந்து கேட்குவார், இவங்க வந்திருக்கிறாங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட கூப்பிட்டுன்னு போய் பேச வைக்கணும். பிலிப்பை நேரடியா கூப்பிட்டுன்னு போயிருக்கலாமே, ஏன் அந்திரேயா கிட்ட வந்து கேட்கணும்? ஏன்னா கிறிஸ்துவோடனே ரொம்ப நெருக்கத்துல இருந்தவர்கள் 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அதுக்கு அடுத்து இருந்தது அந்திரேயா. இப்ப அந்திரேயா கிட்ட வராங்க. அப்போ சீசர்கள் மத்தியிலே அந்திரேயா ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு நிலைமையில இருக்கிறார். இப்ப அந்திரேயா தான் என்ன பண்றாருன்னா, கூப்பிட்டுன்னு போய் இந்த கிரேக்கர்களை இயேசு கிறிஸ்து கிட்ட சந்திக்க வைக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு தெரிவித்தார்கள்.
இப்போ அந்திரேயாவும் பிலிப்பு 2 பேரும் போறாங்க. போய் யாருக்கு தெரிவிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிவிக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துன்னு இருக்கிறோம்னா, வேதத்தில் அந்திரேயாவை குறித்து எங்கெங்கெல்லாம் பதிவாயிருக்கு அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு உடனே நம்மளுடைய பாடத்துக்கு நம்ம வரப்போறோம். கடைசியாக அந்திரேயாவை குறித்து எங்க பதிவாயிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்குவார். அப்போ அந்திரேயா 3 சீசர்கள் அப்போஸ்தலர்களோட கூட வருவாங்க. 4 பேர் ஒட்டுமொத்தமா வந்து கிறிஸ்து கிட்ட கேட்குவாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தோட முடிவுக்கு என்னென்ன அடையாளங்கள்? நீங்க 2ஆம் வருகையில வரீங்கன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களோட வருகை இது 2ஆம் வருகை கேட்டவர்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்திருக்கிறீங்க, அதை தான் இவங்க கேட்குவாங்க. மத்தேயு 24 நம்ம படிக்கலாம். நீங்க இந்த பூமியில வந்திருக்கிறீங்கன்னா என்ன அடையாளம் தான் கேட்டாங்களாம். இங்க வந்திருக்கிறதுக்கான அடையாளம். சரி, இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளம் கொடுக்குவார் இல்லைங்களா? அதுல மிக முக்கியமான இந்த கேள்வியை கேட்கறதுக்கு கூட வந்தவர்களில் ஒருவர் யாருன்னா அந்திரேயா. மார்க் 13 அதிகாரம் 3 வசனம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து இந்த கேள்விகள்லாம் கேட்குவாங்க. அடுத்து நான் நடக்கும். இவ்வளோ தாங்க, இவ்வளோ காரியங்கள் மட்டும் தான் நமக்கு வேதத்தில் அந்திரேயாவை குறித்து பேசப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம எதுனா நமக்குரிய ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கடந்த வாரத்திலே பார்த்தோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்ன்ட்டு பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை குறித்தும் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் குறித்தும் நாம் படிச்சிருக்கிறோம் கடந்த வாரத்தில். அப்போஸ்தலர்கள் மேல் கட்டப்பட்டவர்கள். அப்போ வேதத்தில் இவ்வளோ குறைவான வசனங்கள் ஒரு மனிதனை குறித்து இருக்கும்போது இதுல ஏதாவது பாடத்தை கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, இது குறைவானது அல்ல. நம் வாழ்க்கைக்கு நிறைவான வசனங்கள். அவ்வளவுதான். கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், அந்திரேயாவை குறிச்சு இன்னும் 1 மணி நேரமும் நமக்கு பத்தாது. அவ்வளோ இருக்கு இவரை பத்தி பார்க்க வேண்டியது. இப்போ நமக்கு இருக்கிற இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துல அந்திரேயாவை குறித்து கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம். படிச்சுட்டோம். அதுல இருந்து நமக்குரிய நம்ம என்ன கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி நாம் இவரை பிரயோஜனமாக்கி கொள்வது என்பதை கொஞ்சம் சற்று கவனிக்கலாம். அதனால இந்த பகுதியிலிருந்து நாம் மிகவும் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாய் கவனிக்கிறவர்களா இருக்கலாம். எங்க பார்க்கலாம்னா, பாருங்க, முதல் இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள். அன்றைய தினத்தில் மீன் பிடிக்கிறவர்களை எப்படி கருதினார்கள்னா, ரொம்ப சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட மக்கள் தான். அன்னைக்கு கூட வேணாங்க, இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மீன் விற்கிறவர்களை மீன் வாங்குகிறவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அல்லது நம் வீட்டுக்கு இப்போ இந்தியாவில தான் இது ரொம்ப. நீங்களாம் வெளிநாட்டுல சில பேர் நீங்களாம் கலந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சிடும். அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆனா இங்க இப்போ இருக்கிற இந்த இந்தியால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மீன் விற்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த தள்ளு வண்டியில, அவங்களெல்லாம் எப்படி பார்க்குவார்கள்? நம்ம கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு பேசுவோமா? வீட்டுல சோஃபா மேல உட்கார வைக்குவோமா? ஒரு கேள்விக்குறி தான் அது. ஏன்னா அவர்கள் மேல் அடிக்கிற வாடை அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா போய் சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. இப்பவே அப்படி இருக்குது என்றால் அன்றைய தினத்தில் எப்படி இருந்திருக்கும்? இவங்க எல்லாருமே சமுதாயத்தினால் ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்பட்ட ஜனங்களையத்தான் கிறிஸ்து தெரிந்து கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப படித்தவர்கள், நல்லா மேதியா இருக்கிறவர்கள். அப்ப பவுல்னு ஒரு கேள்வி வரும். பவுல் தெரிந்து கொண்ட உடனே அவர் இவங்கள நிலைமைக்கு இறங்கிட்டாரு. எல்லாத்தையும் குப்பையும் தூக்கி போட்டு வந்தார். இவங்க நிலைமைக்கு இறங்கினார். அந்த மாதிரி இருக்கிறவர்களும் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இப்போ அந்திரேயாவை குறித்து நம்ம கவனிக்கும் போது, அந்திரேயா இருந்த வேலை, அவர்கள் வாழ்ந்திருந்த பகுதி, இதெல்லாமே அதிகமாய் ரொம்ப உயர்வான பகுதி அல்ல. ரொம்ப தாழ்மையா இருக்கிற ஒரு இடம் தான் இவர்கள் செய்து கொண்டு இருந்த தொழிலும் கூட. இதே மாதிரி தான் கிறிஸ்து இவங்களை தேர்ந்தெடுத்தாரா? அப்படித்தாங்க இன்னைக்கு நம்மளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மளாம் ஏதோ ஒரு பெருமையில இருந்திருந்தோம்னு வைங்கோ, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரியவன், அல்லது சபையில இருக்கிற நான் தான் பெரியவன், நான் சொல்றது தான் எல்லாருமே கேட்கணும், நான் தான் எல்லாரை காட்டிலும் படிப்புல நல்ல ஞானவான், அல்லது வசதி வாய்ப்புல நான் தான் உங்களை காட்டிலும் பெரியவன். இந்த மனபாவத்துல இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுடனே ரொம்ப நாளைக்கு நீடித்து பயணிக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க துண்டித்து போய்விடுவார்கள், அவங்க அறுப்புண்டு போயிடுவாங்க. ஆனா மீன் பிடிக்கிறவர்கள் இவங்க தாழ்த்தப்பட்டாங்க இல்லைங்களா? இப்படி இருக்கிறவர்களை தான் கிறிஸ்து இன்னிக்கும் தேர்ந்தெடுத்து நிற்கிறார். அத பவுல் நமக்கு வசனத்துல சுட்டி காட்டுறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்படிதான் தெரிந்து கொண்டு நிற்கிறார். நம்மளாம் ஞானவான்கள் அல்ல. உண்மையை சொல்ல போனா நம்மளாம் பைத்தியங்கள் தான். கிறிஸ்து சிலுவை பத்தின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அவங்க என்னத்தான் நினைக்குவாங்க, அவங்க பைத்தியம் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பார்வையில நாம் பைத்தியக்காரர்கள் இப்படித்தான் இருக்கிறோமா. இப்படி இருக்கிறவர்களை தான் அவர் தெரிந்து கொள்வார். பலவான்களை அல்ல, பலவீனர்களை தான் தெரிந்து கொள்வார். ரொம்ப நான் தான் பலசாலி, நான் தான் பராக்கிரமசாலின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா. நான் 12 வருஷம் 13 வருஷம் 20 வருஷம் படிச்சு கொண்டு வந்து நிற்கிற, நான் தான் 20 சபைக்கு ஒரு பெரிய போதகரா இருக்கிற, அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் போகவே இல்லைங்க. இன்னி வரைக்கும் ஏன் போக மாட்டேன்னு இருக்கு? நிறைய பேர் கேட்கறது உண்டு, பிரதர் இவ்வளோ பெரிய சத்தியத்தை ஒரு பெரிய மேடை போட்டு ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்குமே சொல்லாமே அப்படின்ட்டு. இந்த சத்தியம் பலவீனர்களுக்கு மட்டுமே தான். இந்த உலகத்தில் பைத்தியம் என்று கருதுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்தே இப்படித்தான் போயின்னு இருக்கு. ட்ரெண்டே இப்படித்தான் இருக்கு. எல்லாருமே கூப்பிடலையா? யார் இந்த மீன் பிடிக்கிறவர்களை போல் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவரிடத்தில் தான் அவரோட சத்தியம் போய் சேர்ந்து நிற்கு. அவர்களை தான் பிதாவே கூப்பிடுறார். ஏன்னா இந்த அப்போஸ்தலர்கள் இந்த சீசர்களை அழைத்தது யாருன்னு பார்த்திருக்கிறோம். பிதா தான் அழைத்தார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். அப்ப இவங்களுக்கு இருந்த அழைப்பு, வந்த அழைப்பு பிதா கிட்ட இருந்து. நமக்கு வந்த அழைப்பு எப்படி? பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கு. சரி, இது முதல் பகுதி. அடுத்து அந்திரேயா கிட்ட இன்னும் கொஞ்சம் உள்ள போனா, ஏற்கனவே அந்திரேயா யாருக்கிட்ட வேலை செய்து கொண்டு நிற்கிறார்னா, யோவான் ஸ்நானகர்கிட்ட வேலை செஞ்சு நிற்கிறார். அதாவது மேசியாவை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இவருக்கு தேவனோட சத்தியத்தின் மேலையும் வேலையின் மேலையும் பசி தாகம் உண்டா இல்லையா? இருந்துச்சு. யாருக்கு? அந்திரேயாக்கு. அது இருந்த தொட்டுத்தான் யோவானுக்கிட்ட வந்து வேலை செஞ்சு நிற்கிறாரு. தன் வேலையை ரொம்ப அதிகமாய் கருதாமல், அதாவது மீன் பிடிக்கிற தொழிலை அதிகமாய் கருதாமல் வந்து யோவானு கூடவே இருக்கிறார். அப்பனா ஏற்கனவே இவருக்கு எது மேல் ஒரு ஆசை இருக்குதுன்னா, தேவனை பத்தின திட்டமும் சத்தியமும் வேலையில ஒரு ஈடுபாடு காமிச்சுன்னு இருக்கிறார். நம்மள கூட கொஞ்சம் எடுத்து பாருங்க. நாம் தேவன் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல நாம் தேவனை தேடிக்கொண்டு இருந்தவர்களா இருக்குவோம். நம்மளோட ஆழ்ந்த மனசுல யார் அந்த உண்மையான தேவன், உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னு நம்மளோட ஆழ்ந்த மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல வசனத்தை குறித்துதான சிந்தனை நமக்குள் இருந்திருக்கோம். இது எல்லாமே தான் நம்மளை தேவனை நோக்கி அனுப்புறதுக்கு ஒரு ஊக்கமா இருந்தது. இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு நமக்கு திருப்தியான உணவை கொடுத்து நிற்கிறார். ஏன்னா நம்ம எது மேல ஆசை வைத்தோன்னு பாத்தீங்கன்னா, நீதி மேல பசியும் இருந்தது, தாகமும் இருந்தது. எப்படி ஒரு மனிதன் உணவை குறித்துதான பசியும் தண்ணீரை குறித்துதான தாகமும் இருந்ததோ, அந்த மாதிரி நமக்கு தேவ வசனத்தை குறித்துதான பசியும் சத்தியத்தை குறித்துதான தாகம் இருந்துச்சு. இன்னைக்கு திருப்தி அடைஞ்சோம். அன்னைக்கு யாருக்கிட்ட இது காமிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அந்திரேயா கிட்ட இருந்தது. திருப்தி அடைந்தார். எப்படின்னா, மேசியாவை கண்டு கொண்டார், மேசியாவை பின்தொடர்ந்து போனார். இன்னும் சொல்ல போனா, யோவான் ஸ்நானகர்கிட்ட இவர் உண்மையா இருந்தாருங்க. உண்மையா இல்லைன்னா யோவான் ஸ்நானகர் கிறிஸ்து கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்குவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகர்கிட்ட நிறைய சீசர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டுமல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் 2 பேரை மட்டும் முதல் அனுப்புறார்? யோவானுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட இருக்கிற சீசர்களே எந்த சீசன் மிகவும் உத்தமமான வேலையை செய்து கொண்டு நிற்கிறார், எந்த சீசனுக்கு சத்தியத்தின் மேல் பசி தாகம் இருக்கு, இதை பார்த்து தானே அனுப்பிச்சிருக்கணும். யார் ரொம்ப தேவனோட வேலைகளில் ஆர்வம் அதிகமாய் காமிக்கிறார்கள். அப்போ அந்திரேயா கொஞ்சத்தில் எப்படி இருந்திருக்கணும்? உண்மையா இருந்த தொட்டு தான் அநேகத்தின் மேல் அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறார். நமக்கும் அதே மாதிரி தாங்க. நாம கூட கொஞ்சத்துல தான் முதல் உண்மை உள்ளவர்களாய் காமிக்கப்படணும். இதைத்தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றார். வாசிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இப்ப நமக்கு தேவன் கிறிஸ்து மூலியமா கொடுத்திருக்கிறது இந்த சத்தியம் அநேகம் அல்ல, கொஞ்சம்.
ரொம்ப கொஞ்சம் தான், குறைவானது மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கிடைச்ச கொஞ்ச சத்தியத்துக்கே நாம் விசுவாசத்தை காமிக்காமல், அதுதான் உண்மை உள்ளவர்கள், காமிக்கலனா நாம் எப்படி அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவர்களாய் மாற முடியும்? அந்த அநேகத்தின் மேல் எது தெரியுங்களா கிறிஸ்து சொல்றாரு? இது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையோட தொடர்பு கொள்வார். எங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உம் அவர் தாளாந்துகளை கொடுத்து போவார். 5, 2, 1 தாளாந்துகளை கொடுத்துட்டு போவார். அதுல வந்த உடனே அந்த 5 தாளந்தை வாங்கின மனிதனுக்கு என்ன சொல்வாரு? கொஞ்சத்தா கொடுத்தாரு, இப்போ 10 பட்டணத்துக்கு அதிபதியா வைக்குவார். அநேக அநேக பட்டணங்களை கொடுக்குவார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தவருக்கு வந்த உடனே அநேகத்தின் மேல் அதிபதியாக நியமிச்சு வச்சார் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம் பூமியில இருக்கிற வாழ்க்கையின் ஓட்டம் கூட. நமக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்ச சத்தியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தா தான் உயிர் தெளிந்து போன பின்பு அநேகத்தின் மேல் நமக்கும் ஒரு வேலையை கொடுக்குவார். இப்போ கொஞ்சத்திலேயே நாம் உண்மை உள்ளவர்களா இல்லைன்னா எப்படி அநேகத்தின் மேல் நமக்கு அதிபதியா வைக்குவாரு? வைக்கவே முடியாது. எப்படி அவ்வளோ பெரிய வேலையை கொடுக்குவாரு? கொடுக்கவே முடியாது. அந்திரேயாவுக்கு கிடைச்ச கொஞ்சமான ஊழியத்தில் உண்மையா இருந்த தொட்டு கிறிஸ்து கிட்ட அதிகமான வேலை இவர் கைக்கு வருது. இவர் யோவானுக்கிட்டே உண்மை உள்ளவரா இல்லாத இருந்தார்னா எப்படி கிறிஸ்து கிட்ட போயிருக்க முடியும்? போயிருக்க முடியாது. அதே தான் நமக்கும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது கொஞ்சம். இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அடுத்தபடிக்கு அப்பதான் அதிகமான வேலைக்கு நாம் செய்ய முடியும். இப்போ இங்கத்துல இருந்து யோவான் சொல்லிட்டார், இவர் தாப்பா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உடனே என்ன பண்ணிட்டார் அந்திரியா? உடனே எல்லாத்தையும் விட்டு போட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போயிட்டார். எங்கன்னா இவர் தயங்கினாரா? எங்கன்னா நான் போறதுக்கு இன்னிக்கல்ல யோவான் ஸ்தானகரே, ஆக்சுவலா பார்க்க போனா யோவான் ஸ்தானகர் தாங்க இவங்களுக்கு ராபி. என்னைக்காவது இல்ல ராபி நான் இன்னைக்கு போக மாட்டேன், நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு எங்கன்னா இவரோட விசுவாச கொலைச்சல் வந்ததா? எங்கேயுமே இல்லை. விசுவாசம், கீழ்ப்படிதல், இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்ற ஒரு பற்று இவருக்குள்ள இருந்தது. யாருக்குள்ளோ? அந்திரேயாக்குள்ள இருந்தது. எப்படியாவது போனோம், கீழ்ப்படுறார், முழு விருப்பத்தோட போறார், இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போனார். இப்போ நம்ம கிட்ட எடுத்து பார்த்தா நாம கூட அதே மாதிரி தாங்க. நம்மை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை ஒட்டி கொண்டு நிற்கிறது. ஒன்றும் வேணாம், நம்மளோட குடும்பம், வேலைகள், நம்ம கிட்ட இருக்கிற வசதிகள், நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள், நம்ம கிட்ட இருக்கிற தற்பிரியம். நான் இதை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் நான் அது ஆக வேண்டும், இது ஆக வேண்டும். இதெல்லாம் தவறு அல்ல, ஆனா இது எல்லாமே நம்மளை தடை செஞ்சு நிற்கிற ஒரு கருவி. கிறிஸ்துவை பின்பற்றி போகிறதுக்கு நமக்கு எது தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கிவிட்டு கிறிஸ்து பின்னாடி போகிறவர்கள் தான் உண்மையான சீசர்கள். போகாதவர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சீசன் இருந்தாரா, வா என் பின்னாடின்னு சொன்னா, இல்லாண்டவரே நான் முதல் போய் என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் அப்புறமா வரேன்னு சொன்னாரா. அந்த மாதிரி மாறி விடுவோம். அந்திரே அப்படி இல்லை. உடனுக்குடனே அந்த அந்த சொன்ன அந்த அழைப்பு தான் சொல்லணும். யோவான் போன்னு சொன்னார்னா அது கிறிஸ்து கிட்ட இருந்து வந்த அழைப்பு தான். அதுக்கு பதில் கொடுத்து உடனே போனார் பாருங்க. இப்படி இருக்கா நம்மளோட மனசு என்பதை நாம் இன்றைய தினத்தில் ஒரு கேள்விக்குறியா வைக்க வேண்டும். இது நான் என்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இப்படி மாறி இருக்கிறேனா அல்லது மாற முயற்சி செய்து கொண்டு நிற்கிறேனா அப்படின்ட்டு. இத பவுல் நமக்கு இன்னும் அதிகமா சொல்றார். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவர் நடந்து போகும்போதே இவர் புது வழியை கண்டடைந்து போயிட்டார். யாரு? அந்திரேயா. நாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தா இனி நாம் புது சிருஷ்டி தான். பழைய வாழ்க்கை, பழையவைகள் எல்லாம் போயாச்சு. ஒருவேளை இன்னும் பழைய வாழ்க்கை ஒட்டி கொண்டு நிற்கிறது என்றால் நாமும் இஸ்ரேல் மக்களும் வேறல்ல. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல வந்து கூட எகிப்து மேல ஆசைப்பட்டாங்க. நம்ம அங்கேயே போயிடலாம், எங்களுக்கு அங்கேயே நல்லா இருக்குன்னு. நாம் கூட இந்த உலகத்தை அநேக நேரத்தில் விட்டு விட்டு வந்து உலகத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டு நிற்போம். அவங்களுக்கு என்ன தண்டனை? ஒன்னும் இல்லை, கானான் தேசத்துக்கு போல அங்கேயே சாகடிச்சிட்டாரு. அப்ப நமக்கும் என்ன நடக்கும்? ஒன்னும் பண்ண முடியாது, இங்கே தான் இருக்கும். நித்திய ஜீவனுக்குள் நம்மளால் போக முடியாது. இதுதான் நமக்கும் நடக்கும். அதனால நாம் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு புது வழியை நோக்கி வந்துட்டோம். இப்ப அடுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், அவரை குறித்து ஒரு 4 இடத்துல மட்டும் தான் அதிகமான ஒரு பதிவு இருக்கு. ஆனா அந்திரேயா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகமா இருக்கு, கடல் அத்தனையமா இருக்கா. இப்போ அந்திரேயா என்ன பண்றாரு? அடுத்து கிறிஸ்துவை கண்ட உடனே அமைதியா இருந்தாரா? இல்ல, உடனுக்குடனே இந்த செய்தியை, மேசியா பத்தின இந்த விஷயத்தை என் சகோதரனுக்கு சொல்ல வேண்டும் என்று
போனார் இல்லைங்களா? நிறைய நேரத்தில் நாம கூட இப்படி செஞ்சிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த உடனே நம்மளால அமைதியா இருந்திருக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சத்தியத்தை தெரிஞ்ச பின்பு நம்ம அமைதியா இருந்திருக்கோமா? உடனுக்குட இந்த சத்தியத்தை யாருக்குன்னா சொல்லணும். நம்மளோட மனசு துடிச்சிருக்கோம் இல்லையா? நம்மளோட இருதயம் துடிச்சிருக்கோம். நான் போய் எங்கேயாவது யாருக்காவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனா அநேக நேரத்தில் நம்ம சொல்லி அவமானம் பட்டு வந்திருக்கோம். சத்தியத்தை கேட்டவர்கள் நம்மை வேற விதமாய் சித்தரிச்சு நம்மள அந்தி கிறிஸ்து அல்லது கள்ள உபதேசம் அல்லது நீ எங்கேயோ ஒரு சபையில ஒரு தவறான அமைப்புல போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றது உண்டு தன்னங்கோ. அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா இதைத்தான் நமக்கு ரோமர்ல பவுல் வலியுறுத்துறார். வாசிக்கலாம், ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. வெட்கவே படலையா? பவுல் போற இடத்துல எல்லாமே இவருக்கு சில இடத்துல நல்ல கிறிஸ்துவை குறித்தும் தேவனை பத்தின சத்தியத்துக்கு வரவேற்பு கிடைச்சாலும் பவுலுக்கு அதை காட்டிலும் அதிகமாய் கிடைச்சிருந்து எதிர்ப்பு மட்டும் தான். ஆனா அந்த எதிர்ப்புல கூட என்ன சொல்றாருன்னா, நான் வெட்கப்படவில்லை. அநேக நேரத்துல எனக்கு நடுதுறவங்க, நான் ஒரு 4-5 பேருக்கு சத்தியம் சொன்ன உடனே என்னை அவங்க தவறா சித்தரிச்சிடுவாங்க. நான் அடுத்து சொல்றது வெட்கப்பட்டுடுவேன். நான் சொல்லாமா வேண்டாமான்னு யோசிக்கவே இல்லைங்களா? சமயம் வாய்த்தாலும் சரின்னா சொல்றாருங்க திமோத்திக்கு 2 திமோத்தி 4:2 சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்கிலனாலும் சரி நம்ம எப்பவுமே சத்தியத்தை சொல்ல எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். சொல்லியே சொல்லணும். இயேசு கிறிஸ்துவோட பாணியில சொல்லணும்னா, நாம் வெளுக்கை கொளுத்தி வைத்து மரக்காலால் மூடி வைக்க கூடாது. நாம தான் அந்த 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 கேண்டில் மெழுகுவத்தி தன்னை உருக்கி கொன்ற மாதிரி நாம தான் வந்திருக்கிறோம் பலி செலுத்துறதுக்கு. நமக்கு ஏற்கனவே வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வெளிச்சத்தை மரக்கால்னால் மூடி வைக்கக்கூடாது, ஒரு பாஸ்கெட் போட்டு வைக்கக்கூடாது. இந்த உவமை நம்ம பின்னாடி என்னைக்குன்னா படிக்கலாங்க. எது அந்த மரக்கால், யார் அப்படி கொளுத்த போறாங்க அப்படின்ட்டு எல்லாம். ஆனா மாறாக எப்படி வைக்குவாங்கோ? அதை வெளுக்கை கொளுத்தி வீட்டுக்கு மேல வைக்கணும். தனக்கும் வெளிச்சம், வீட்டுக்கும் வெளிச்சம், மற்றவர்களுக்கும் வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்க தெரியுங்களா தொடங்கணும்? முதல் வீட்டில் தொடங்கணும். அப்புறமா தான் உலகம். வீட்டில் நாம் நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையை காமிக்கலன்னா நாம எப்படிங்க போய் உலகத்தில் காமிக்க முடியும்? வீட்டில் இந்த வெளிச்சம் தொடங்கணும். அங்க திறந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அந்திரே என்ன செய்யறாருன்னா, அந்த அற்புதம் செய்வதற்கு இவர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார். ஒரு சின்ன விஷயம் தான். அவ்வளோ பெரிய கூட்டம் இங்க வந்திருக்கிற அந்த அப்பமும் மீனும் எப்படிங்க ரொம்ப குறைவானது, ரொம்ப சின்னது. இந்த சின்னதை வைத்து கொண்டு பெருசா மாத்தினாரா கிறிஸ்து? அதே போலத்தான் நம்மளோட விசுவாசம் கூட கடுகு விதை மாதிரி சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த சின்ன விசுவாசத்தை வைத்து கிறிஸ்து ஒரு பெரிய மலையவே கூட தூக்கி போட்டுருவாராம். ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்? கிறிஸ்துவை பத்தின விசுவாசம். நம்மளோட அழைப்பு உண்மை. 1,44,000 பேரை உறுதியா அழைச்சிருக்கிறார். இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்திலிருந்து நம்ம எந்நேரமும் விலகியே போகக்கூடாது. ஒரு கடுகு மாதிரி சின்னதா தான் இருக்கு, கண்ணுக்கே தெரியல, யாருமே இதை பார்க்க மாட்டாங்க, பொருட்டா கூட எண்ண மாட்டாங்க. ஆனா இதை வைத்து கொண்டு தான் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்தில் செய்த மாதிரி கிறிஸ்துவும் வரப்போற ராஜ்யத்தில் சபையை வைத்து கொண்டு இந்த மலை என்று சொல்லப்படுற சாத்தானோட ராஜ்யத்தை கடல் என்று சொல்லப்படுற துன்மார்க்கர்கள் மத்தியில் தூக்கி போட்டுடுவார். இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். அந்திரேயா இன்னொன்னு கூட பண்றாருங்க. அந்திரேயா வெறியும் அந்த அப்பத்தையும் மீனை மட்டும் எடுத்துன்னு வருதுல, அந்த சின்ன பையனை கூட கையோட கூப்பிட்டு வந்துருவார் இயேசு கிறிஸ்து கிட்ட. பாராண்டவரே, இந்த சின்ன பையன் தான், நான் சொன்னேன் இல்லைங்களா, இவர் தான் அவருன்ட்டு. அப்போ அவரையும் கூட எடுத்துன்னு வந்தார். எந்த இடத்துலயும் அந்திரேயா நான் தான் எல்லாமே செய்யறேன், என் மூலியமா தான் எல்லாமே நடந்தது எங்கன்னா சொன்னாரா பாருங்க? தற்பெருமையை நாடி ஓடாதவர் தான் அந்திரேயா. அப்ப நாம கூட அநேக நேரத்தில் தேவன் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொன்னாலும் நாம் அந்த பெருமைக்குரியவர்கள் அல்ல. இது அந்திரேயா கிட்ட இருந்து நல்லா கற்றுக்கொள்ளலாம். அந்திரேயா தன்னை குறித்து மட்டும் அல்ல, மற்றவர்களை குறித்தும் கூட கவலைப்பட்டார். ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, எப்படி கொடுக்க முடியும்? நாம கூட அநேக நேரத்தில் அப்படித்தான் இருக்கணும். நம்மளுடைய தேவைகள் மட்டுமல்ல, நம்மளுடைய சுத்தி இருக்கிறவர்களோட தேவைகளையும் கவனிக்க வேண்டும். குறிப்பா விசுவாச வீட்டாருக்கான தேவை. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:9. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 2 நாள் கூட படிச்சிருக்கோம். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
எனக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக என்ன வேண்டும், அதையும் நோக்கி போக வேண்டும். அதை தொடர்ந்து அடுத்த அந்திரே என்ன செய்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரேக்கர்கள் வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா, பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கிரேக்கர்கள்லாம் யூதர்களே அல்ல. இவங்களெல்லாம் நினைச்சா சீசர்கள் என்ன சொல்லியிருக்கலாம்னா, நீங்க யாரு, நீங்களா யூதர்களே இல்லை, நீங்களா வரவே கூடாது, போங்கோன்னு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அந்திரியா அப்படி செய்யல. அந்திரியா சீசர்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்புக்குரிய நிலைமையில இருந்தாலும் அவர் அந்த முடிவை எடுக்காமல் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். தன்னை, இன்னும் சொல்ல போனா, தன்னை பெருமை பாராட்டி கொள்ளாத ஒரு குணலட்சணம் அந்திரியா கிட்ட இருந்தது. இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட கூட கிறிஸ்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா. நாம் தற்பெருமைகளை நாடி ஓடக்கூடாது. நான் இதை செய்கிறதுனால அடுத்தவர்களுக்கு இது நல்லா பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் செய்வாங்க. இம்ப்ரெஸ் அப்படின்லாம் என்னன்னா, நான் இது செஞ்சா உங்களுக்கு நல்லா பிடிக்க பாருங்க, அதனால உங்களுக்காகவே இதெல்லாம் செய்வேன். அப்படி இருக்கக்கூடாதா. பவுல் கேட்குவார், நான் யாரை நாடி ஓடுவேன், மனுஷனையா தேவனையா, யாருக்காக நான் பிரசங்கிக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதுதான். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இப்படித்தான் அந்திரேயோட குணலட்சணம் இருந்தது. எங்கேயுமே வாதினாலையும் வீண் பெருமைனாலையும் எதுவுமே செய்யல. அதாவது தனக்குன்னு ஏதாவது செஞ்சாரா, இது செஞ்சா எனக்கு பெருமை வரும், பாராட்டு வரும், ஜனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் வரும்னு எதிர்பார்த்தாரா? ஏதுமே இல்லை. தன்னை முழுவதும் மறைத்து கொண்டு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி காமிச்ச குணலட்சணம் தான் அந்திரியா கிட்ட இருந்தது. கடைசியா அந்திரியாவுக்கு எதை குறித்துதான அதிகமான ஒரு ஆர்வம், கவலை, தெரிந்து கொள்வதற்காக ஒரு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனோபாவம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் நடுக்கும். சத்தியம் என்ன சொல்லுது, அதைத்தான், அதனால தான் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க 2ஆம் வருகையில வரீங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஏன்னா இதெல்லாம் எப்போ நடுக்கோ, எப்படி நடுக்கோ? இது வெறும் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து மட்டும் அல்லங்க. இவரோட மனசு என்ன தெரியுங்களா, அடுத்த ஆண்டவரே உங்களோட நான் எப்போ இருக்க முடியும், நீங்க 2ஆம் வருகையில வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ எப்படி உங்களோட நான் சேர முடியும், எப்படி உங்களை திருப்பி பார்க்க முடியும், இந்த சம்பவம் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவனோட திட்டத்தை குறித்து தான கவலை. நல்லா புரிஞ்சுக்கலாங்க. அந்திரேயாவுக்கு இருந்த இன்னொரு ஆர்வம், கவலை அப்படி கூட சொல்லலாம். என்னன்னா, தேவனோட திட்டம் என்ன, தேவனோட மகா பெரிய திட்டம் என்ன நடக்க போகுது. அப்போ இவரோட மனசு எது மேல போயின்னு இருக்குது தெரியுங்களா, தேவனோட திட்டத்தை பத்தி போயின்னு இருக்கு. இதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காமிச்சாரா இல்லையா, சொல்றாரு. அடுத்து என்ன நடக்கோ, நிறைய அடையாளங்களை கொடுத்தாரு இல்லைங்களா. நாம கூட இப்படித்தான் தேடி போனோம். என்னன்னா, மனிதர்களை குறித்து தானே தீர்க்க தரிசனம் அல்ல. நான் போறதில்ல நினைக்கிறேன். ஒருவேளை போகிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாங்க. யாரிடத்திலாவது குறி சொல்றாங்க, அதன் குறி தான் நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் இல்லை. நம்மை குறித்து தானே, அதாவது நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், வீடு கிடைக்கும், உங்களுக்கு வசதி கிடைக்கும், திருமணம் நடக்கும் சொல்லுகிறவர்கள் தீர்க்க தரிசனம் அல்ல, அது குறி. இந்த குறி கேட்கிறவர்கள் அந்திரேயா அல்ல. அதான் அந்திரேயா கேட்டாரா, ஆண்டவரே அடுத்த நாள் நான் எப்படி இருக்குவேன் கேட்டாரா பாருங்க. நான் வந்து சீசர்களுக்கெல்லாம் நான் தலைமை பொறுப்பாளரா நான் மாறிடுவேனா எங்கன்னா கேட்டாரா? எங்கேயுமே இல்லை. தேவனை பத்தின தீர்க்க தரிசனம், தேவனை பத்தின திட்டத்தின் தீர்க்க தரிசனம் இது வெளிப்படுத்தினார். நமக்கும் அதே மாதிரி தாங்கோ. நாம் தேவனை பற்றின திட்டத்தின் தீர்க்க தரிசனத்தை தேடினா அவர் வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துவேன் என்று வசனமே இருக்கு. வாசிக்கலாம், எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவனை நோக்கி கூப்பிட்டா நமக்கு அறியாதது, அத்தான் ரகசியமா இருக்கிறதும் பெரிய பெரிய காரியங்களும் காமிக்குவார். எதை கேட்டா, தேவனை பத்தின திட்டத்தின் தீர்க்க தரிசனங்கள். தேவனே உம்முடைய வசனங்களில் அடுத்து என்ன நடக்கும், இந்த உலகத்தின் பத்தின திட்டங்கள் என்ன, நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த பூமிக்கான திட்டம், இதுல என்னோட பாத்திரம் என்ன கேட்டு பாருங்க. கேட்டுட்டு படிச்சுட்டு ஜெபம் பண்ணி வசனத்தை படிங்க. தேவன் அப்படியே காமிக்கிறார். ஆனா இதே தேவனே நான் அடுத்து என்ன நடக்கோ அப்படின்னு கேட்டு பைபிள படிங்க, ஒண்ணுமே காமிக்க மாட்டார். ஏதோ ஒரு 4-5 வசனம் கிடைக்கும், அது நமக்குன்ட்டு ஏத்துக்குன்னு போயிடுவோம். அந்திரேயா தேடுனது இத இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, முதலாவது தேவனையோட ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். இதைத்தாங்க தேடினார். தேவனோட ராஜ்யத்தையும் நீதியை தேடுந்து அந்திரேயா. இவ்வளோ விதமான குணலட்சணங்கள் அந்திரேயா கிட்ட இருக்கு. இதோட முடிவுக்கு வந்துட்டோம், இன்னொரு 5-10 நிமிஷம் முடிச்சிடலாம். அப்போ அந்திரேயா கிட்ட இருக்கிற சில குணாதிசயங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம்.
அவர்கிட்ட பணிவு இருந்ததா? பணிவு இருந்தது. விசுவாசம், விசுவாசம் இருந்தது. கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்ததா? இருந்தது. மற்றவர்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரணும் என்ற ஆசை இருந்ததா? பேதுரு கூப்பிட்டுன்னு வரார். இவருக்கு கிடைச்ச பாத்திரத்துல இவர் திருப்தியா இருந்தார். இவருக்கு என்ன வேலை பாருங்க. அந்திரியா கிட்ட இருந்த மிகப்பெரிய குணலட்சணம் என்ன தெரியுமா? இது யார்கிட்டயே வராது. என்கிட்ட, நான் யார்கிட்டன்னு சொல்றது உங்க இல்ல, என்கிட்ட வரவே வராது, என்கிட்ட இல்லவே இல்லை. மிகப்பெரிய குணலட்சணம். அந்திரேயா தான் சீசர்களில் அழைக்கப்பட்ட முதல் சீசன். எங்கேயாவது நான் யார் தெரியுமா? நான் தான் முதல். என்னதான் முதல் கூப்பிட்டார் ஆண்டவர். நான் தான் முதல்வர். நான் தான் முதல் முதல் கிறிஸ்துவிடத்தில் போனவர். நான் தான் அவரை கண்டுபிடிச்ச. பேதுரு, நீ உன் இடத்த மறந்துட்டியா? நான் தான் உன்னையே எடுத்துன்னு போய் கிறிஸ்து கிட்ட காமிச்ச. நீ என்ன மதிக்காம இருக்கிறியே. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நீங்க கொஞ்சம் வசனத்தை படிக்கும் போது அந்திரியா பேர் கடைசியில தாங்க வரும். அந்திரேயாவை அழைக்கும் போது பேதுருவின் சகோதரனாகிய அந்திரியான்னு வரும். பேதுரு தான் முன்னாடி வருவாரு. எங்கேயுமே அந்திரேயா இதை குறித்து சஞ்சலம் அடையவே இல்லை. மனசு அவரு கஷ்டமே படல. எங்கேயோ போய், ஆண்டவரே, நான் தானே உங்களை முதல் முதல் உங்க பின்னாடி வந்த, நான் தானே பேதுருவே கூப்பிட்டு வந்து காமிச்சேன், நீங்க எனக்கல்ல முதல் இடத்தை கொடுக்க வேண்டும், பேதுரு கொடுத்திருக்கிறீங்களே, கேட்கலங்க. இந்த அளவுக்கு தன்னை முழுவதும் தாழ்த்தி கொண்டவர் தான் அந்திரேயா. அதனால்தான் இவருக்கு கிடைச்ச பாத்திரத்தில் இவர் திருப்தியா இருந்தார். அப்புறமா மற்றவர்கள், இந்த மந்தையை சேராதவர்கள், கிரேக்கர்கள், அவர்களையும் கிறிஸ்துவிடத்தில் வந்து கூப்பிட்டு கொண்டு வந்தார். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். அதனால தான் போய் கேட்டார், ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை அடுத்தடுத்து நான் நடுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. விசுவாசம் மற்றும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பே இருந்துச்சு. யாருக்கிட்ட? அந்திரேயா கிட்ட. அர்ப்பணிச்சிட்டார், தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இவருக்கு அசைவே இல்லை. கிறிஸ்துவை அப்படியே கீழ்ப்பட்டு பின்தொடர்ந்து போன அந்திரேயா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க வேண்டிய சில குணாதிசயங்கள். இந்த 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 குணாதிசயங்கள் இன்னைக்கு என்கிட்ட இருக்கா என்பதை நாம் கண்ணாடியில் பார்க்கணுமா? இருக்கா? அப்படி இருக்கலன்னா தேவன் நம்மளை உன்கிட்ட இல்லைன்னு சுட்டி காமிக்கல, இப்படி மாற வேண்டும் என்று நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறாரா? இப்படி மாறினா நாம் கூட அந்திரேயாவாக மாற முடியும். அதுதான். அப்போ கடைசி அந்திரேயாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இனி வசனம் அல்ல, சரித்திரம் மட்டும் தான். இப்போ இதெல்லாமே சரித்திரம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தான் இருக்கும். நீங்க அநேக சரித்திரங்களை படிச்சிருக்கலாம். அந்த சரித்திரங்கள் இங்க இல்லாமம் கூட இருக்கலாம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச சரித்திரம் வரைக்கும் அந்திரேயாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்திரேயா வந்து அவரு கடைசியில ஒரு எக்ஸ் எக்ஸ் மாதிரி வைக்கப்பட்ட ஒரு சிலுவையில தான் அவரு சாவறாரு. ஒரு கிரேக்க தேசம், நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சில கிரேக்கர்கள் வந்து அந்திரேயா கிட்ட கேட்குவாங்க, ஆண்டவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று. அந்த கிரேக்கர்களை மூலியமாக இவர் கிரீஸ்க்கு போயிருக்கிறாரு, கிரேக்க தேசத்துக்கு போயிருக்கிறாருன்ட்டு சில சரித்திர ஆசாரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறார்கள். அந்திரேயா வந்து கிபி 60 to 70 வருஷம் வரைக்கும் இவர் மறிச்சிருக்க வேண்டும். இவரை வந்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சாகடிச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் போன தூரங்கள் இருக்கு இல்லைங்களா, இவர் பயணமாய் போன இடம், அதுல பாதி உண்மையா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இவர் பயணிச்சு போயிருக்கிறாருங்களா. இவர் போன இடத்தோட லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்டெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டாம். நிறைய இடத்துக்கு அந்திரேயா போயிருக்கிறார். நான் படிக்கும் போது எனக்கே தலை சுத்திச்சு. அவ்வளவு இடத்துக்கு இவர் போய் தன் ஊழியங்களையே வேலையை செஞ்சிருக்கிறாரா. இதுல இன்னும் சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்திரேயா வந்து இந்த சிலுவையில இந்த எக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க, இதுல அடிச்ச உடனே இவர் 2 அல்லது 3 நாளுக்கு உயிரோட இருந்து அங்க வந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பத்தின சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாராம். இதை கேட்ட உடனே ஜனங்கள்லாம் வந்து அந்திரேயாவை கீழே இருக்குங்கன்னு கேட்டுக்கினாங்களா. அங்க இருக்கிற ராஜாவுக்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அந்திரேயா வந்து, வேணாம், என்னை எருக்காதீங்க, என்னை இங்கே விட்டுடுங்க, நான் கிறிஸ்துக்காகவே நான் மறிக்க வேணும்னு சொல்லி தானே விருப்பப்பட்டு அங்கே இருந்துட்டாராம். அதோ 2 கருத்து இருக்கு. ஒண்ணு, சிலுவை மாதிரி வைக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை, அதனால எக்ஸ் வச்சாங்கன்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்திரேயா வந்து என்ன சிலுவையில அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால இந்த மாதிரி மரத்துல அடிச்சிடுங்கன்ட்டு தன்னை கேட்டுக்கொண்டார் இப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு கூட இந்த எக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சின்னத்தை அநேக தேசத்தில் அந்திரேயாவை நினைவு கொண்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எங்கெங்கன்றது நான் உங்களுக்கு ஒரு 3 இடம் சொல்றேன். ஸ்காட்லாந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த ஸ்காட்லாந்து ரொம்ப குளிரான
பகுதி. அந்த ஸ்காட்லாண்டோட தேசிய என்ன சொல்வீங்க ஃபிளாக், அதுல கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த எக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஏன் எக்ஸ் வைக்கிறாங்கன்னா இது அந்திரேயாவை நினைவு கொண்டு அவங்களுடைய இந்த ஃபிளாக்ல கூட எக்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸ்காட்லாண்ட். அங்க மட்டுமல்ல, யுனைடெட் கிங்டம் யூகேல இருக்கிற யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபிளாக் தேசிய கொடிக்கு கூட எக்ஸ் இருக்கும். ஏன் எக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் அந்திரேயாவை நினைவு கொண்டு அந்திரேயா இப்படித்தான் மறிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவங்களோட அந்த ஃபிளாக்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க. ரஷ்யால இன்னைக்கு கூட இருக்கு. ரஷ்யாவோட அந்த கடல் படை இருக்குதுங்களா, நேவி சொல்லுவோம் இல்லையா, கடல் படையில இருக்கிற அந்த ராணுவம், அந்த ராணுவத்தோட இந்த ஃபிளாக் கூட எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, நீல கலத்துல எக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இவங்க எல்லாருமே அந்திரேயாவை மனதில் வைத்து கொண்டு தான் அவங்களுடைய இந்த கொடியில் இந்த சின்னத்தை போட்டிருக்கிறார்கள். இதை அவர்களே சொல்லுகிறார்கள். ஏன் நீங்க இந்த உங்க கொடியில எக்ஸ் வைக்கிறீங்கன்னா அவங்களே சொல்றாங்க, நாங்க அந்திரேயாவை நினைவு கூர்ந்து தான் இந்த எக்ஸ் மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவர் நிறைய பகுதிக்கு போயிருக்கிறாரு. அந்த பகுதிகள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. அதுவும் அது ஒரு பெரிய நீண்ட சரித்திரம். ஆனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறது உண்மை. இத கிறிஸ்துவோட பாத்திரத்தில் கை வைக்கும் போது இவங்க சொன்னாங்க. கிறிஸ்து கேட்கிறார், இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுவீர்களா? நாங்கள் பானம் பண்ணுகிறோம்னு சொல்லித்தான் கை வச்சாங்க. அதை கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டு தன் ஜீவனை கொடுத்த அப்போஸ்தலர்களில் இவரும் ஒரு அப்போஸ்தலன். நாம் கூட கிறிஸ்துவோட பாத்திரத்தில் அநேக நேரத்தில் கை வைத்து கொண்டு நிற்கிறோம். கிறிஸ்துவுக்கு உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனாய் நான் வாழ்ந்து கொண்டு நிற்கிறேனா, அல்லது அப்ரோஜனமாய் சோம்பலும் உள்ள ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேனா என்ற கேள்வியை நான் மனதில் வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் நாம் கூட இந்த அப்போஸ்தலர்களோட குணலட்சணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிச்சு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனிடத்தில் சென்று சேர அவர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.